ஏன்னா அமித்ஷாவுக்கு ஜோசப் விஜய் தேவைப்படுறாரு. அவங்க தான் கூட்டணியா இல்லை, அதிமுக தானே கூட்டணி வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி ஜோசப் விஜய் வந்து பாஜகவுக்கு தேவைப்படுவாங்க? நல்ல கேள்வி. இப்போது தமிழக அரசியல் களம் எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா திட்டமிட்டிருக்கிறாரு அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னவெல்லாம் இந்த கடந்த சில ஆண்டுகளாக அமித்ஷா, மோடிஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த பிஜேபிக்கான அஜெண்டாவை எப்படி நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, என்னென்ன வழிகளெல்லாம் கையாண்டாங்க, என்னென்ன உத்திகளை கையாண்டாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எந்த அளவிற்கு பலன் தந்தது அல்லது பலன் தராமல் போச்சு அப்படின்றத பற்றிய ஒரு இவாலுவேஷன், ஒரு அசஸ்மெண்ட் முதல்ல நமக்கு வேணும். அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இந்த ஜோசப் விஜய் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ கடந்த 2 வருடங்களவே எடுத்துக்கங்களேன், இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த விஷயம். பாஜக அதிமுகவை அப்படியே உச்சி குடுமையை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு கூட்டணியை போட்டாங்க. அந்த கூட்டணின்றது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கூட்டணி இங்கே இருக்கணும் அப்படின்றது அவசியம். ஆனால் அதனால பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்குமா? முதல்ல கால் பதிக்கணும், அப்புறம் தடம் பதிக்கணும், அப்புறம் முத்திரை பதிக்கணும். இப்போ இந்த மாதிரி முத்திரை பதிக்கக்கூடிய அளவு, அதாவது ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அல்லது அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய அளவிற்கு வரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியோட தற்காலிகமாக கூட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அவங்க வர முடியும். இப்போ அந்த